ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். அச்சும் அசலும் நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்க்க போகிறோம். இன்றைய செய்திகளை கூடுதலாக நம்முடன் விவாதிப்பதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் வந்திருக்கிறார். வரவேற்போம். வணக்கம் சார். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய செய்திகள்னு பார்த்தோம்னா, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பரிசு பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்பொழுது சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியதாக ஒரு செய்தி. அதைத் தொடர்ந்து குற்ற பரம்பரை என நான் குறிப்பிட்டது தமிழகத்தை ஆண்ட திமுக ஊழல் குடும்பத்தை தான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அது தொடர்பாக நம்ம பேச போகிறோம். அதோட டெல்லியில் ராகுல் காந்தியுடன் சத்ருகன் சின்ஹா சந்தித்திருக்கிறார். அதோட அத்வானி ஜோஷியை தொடர்ந்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜனுக்கும் தேர்தலில் சீட்டு இல்லைன்னு பாரதிய ஜனதா சொல்லியிருக்கு. இன்றைய செய்திகள் பற்றி விரிவாக நம்ம பேச போகிறோம். முதல் செய்தியை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பரிசு பெட்டி சின்னம் கிஃப்ட் பாக்ஸ் ஒதுக்கியிருக்கிறாங்க. பெரிய இழுபறிக்கு பிறகு ஒதுக்கப்பட்டிருக்கு. மக்களின் எதிர்பார்ப்பு, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? இது வந்து ஒரு நீண்ட சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்கிற ஒரு பொதுவான சின்னம். இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகே வந்து என்ன மாதிரியான சின்னம் வந்து கிடைக்கும், குக்கர் கிடைக்குமா கிடைக்காதா, அமமுகவுக்கு குக்கர் கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு பேச்சு இந்த அரசியல் உலகத்துக்கும் மக்கள்கிட்டையும் ஒரு பரவலான ஒரு விஷயமாக நம்ம பார்த்தோம். நம்ம ஏன் குக்கர் சின்னம்னா, ஆர்கே நகரில் வந்து தினகரன் அவர்கள் வந்து குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்றதுனால தொடர்ந்து அந்த திருப்பரங்குன்றம் திருவாரூர் எலெக்ஷன் வரும்போது தனக்கு குக்கர் சின்னம் வேணும்னு சொன்னபோது அது ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த குக்கர் சின்ன வழக்கு அங்கே போச்சு. அதில் பொது சின்னம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மூல வழக்கோட ஒரு பிரிவாக தான் பார்க்குறோம். அதிமுக மேல் தனக்குள்ள உரிமையை நிலைநாட்டுறதுக்கான ஒரு கேஸ் வந்து ஏற்கனவே போயிட்டுருக்கு. தினகரன் அவர்கள் போட்ட கேஸு அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2017 ஜனவரியில் திருமதி சசிகலா அவர்களை வந்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்த அந்த விஷயந்தான் செல்லும். பின்னாடி வந்து செப்டம்பரில் இபிஎஸ் ஓபிஎஸ் போட்ட பொதுக்குழு செல்லாது. இந்த மாதிரி நாங்கள் தான் உண்மையான அதிமுக. அது மூல வழக்காக அது வந்து டெல்லி ஹைகோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் அது பெண்டிங்காக இருக்கும்போது அதுக்கு இன்னொரு கிளை வழக்காக அதுலேருந்து வந்து இந்த சின்னம் விஷயம் வந்ததை நம்ம பார்த்தோம். எலெக்ஷன்ஸ் வந்ததுனால அந்த சின்னத்துக்கான தீர்ப்பு கொடுக்க வேண்டிய அவசரமும் அவசியமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்ததையும் நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா பார்த்திங்கன்னா வந்து இந்த குக்கர் சின்னம்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பொதுவான சின்னங்களில் ஒன்றா தான் இருக்குது. ஆர்கே நகரில் வந்து 2017 டிசம்பர் எலெக்ஷனில் ஆர்கே நகரில் குக்கர் சின்னத்தில் வந்து தினகரன் வின் பண்ணதுனால அவர் அந்த சின்னமே தொடர்ந்து இருந்தால் நமக்கு நல்லா இருக்குன்னு அவர் நினச்சிட்ருக்கலாம். இது இப்போது ஒரு 59 தொகுதிகளில் அவர் போட்டி போடுறதுனால சட்டமன்றம் பாராளுமன்றம் சேர்த்து அது இருந்தால் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருக்கலாம். அதற்கான ஒரு முயற்சியாக அவர் எடுத்ததை நம்ம பார்த்தோம். பட் ஆனால் அவங்க வந்து நீங்கள் அமமுகன்ற ஒரு அமைப்பை வந்து நீங்கள் இன்னும் பதிவு பண்ணாதிருக்கீங்க. நீங்கள் தேர்தல் கமிஷனில் பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட பொது சின்னங்கள்லேருந்து ஒரு சின்னத்தை நாங்கள் 59 தொகுதியிலையும் ஒதுக்குவோம் அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய வாதம் இருந்ததை பார்த்தோம். இப்போ கமல் கூட கட்சி ஆரம்பித்தார், போய் பதிவு பண்ணார். அவர் கேட்ட டார்ச் லைட் சின்னத்தை அவருக்கு கொடுத்துட்டாங்க. பட் தினகரனுக்கு உள்ள சங்கடம் என்னவாக இருந்ததுன்னா, அவருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான அமமுக வந்து ஒரு தனி இயக்கமாக பதிவு பண்ணி தனி சின்னத்தை வாங்கிட்டீங்கன்னா, ஒரு மூல வழக்கு இருக்குது பார்த்திங்களா, அதிமுகவில் உரிமை கோரும் வழக்கு இருக்குது இல்லையா, அது வந்து பிசுபிசுத்து போயிடும். அது வந்து நிறுத்து போயிடும். அதற்கான உரிமையை நம்ம விட்டு கொடுத்தா மாதிரி ஆகிடும்ன்ற மாதிரியான ஒரு கருத்தோட்டம் இருக்கிறத நம்ம பார்க்க. அது உண்மையும் அதுதான் கூட. நாளைக்கு இபிஎஸும் ஓபிஎஸும் போய் அங்கே கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்க, அவர் தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பித்து பதிவு பண்ணி சின்னத்தையும் வாங்கி தேர்தலையும் போட்டி போட்டார், இனிமேல் அவர் வந்து தானாகவே வந்து அவர் வந்து அதிமுக உறுப்பினர் பதவி எழுந்த மாதிரி கருதப்படுவார், இனிமேல் அவருக்கு இதில் உரிமை கோர எந்த விதமான சட்டபூர்வமான இதுவும் கிடையாதுன்ற மாதிரியான வாதத்தை வைக்கக்கூடும். அதனாலேயே இவர்கள் வந்து தினகரன் அவர்கள் வந்து பதிவு பண்ணாத ஒரு தனி இயக்கமாக, இது கூட ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் டெல்லி ஹைகோர்ட்டில் சொன்னாங்க. இது ஒரு இடைக்கால ஏற்பாடாக தான் அவங்க வச்சுருக்காங்க ஆக்சுவலாக வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த சின்னம் சம்பந்தமாக நடந்த விசாரணையின் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம்னா, வலுவான ஒரு அரசியலில் வலுவாக இருந்தால் கூட சின்னம் வந்து ஒரு அடையாளமான ஒரு விஷயம்னு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சொன்னாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அஃப்கோர்ஸ் சின்னம் வந்து உங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட அதை கொண்டு போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட சின்னம் வந்து மக்கள் மனசில் பதிகிற ஒரு விஷயமாக இருக்குது. அது இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான கட்சிகளின் சின்னம் நல்லா தெரியும். அந்த வேட்பாளர் கூட மக்களுக்கு வந்து தெரியாட்டி கூட சின்னம் தெரியுன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்ன இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து, ஒரே இயக்கத்தை சேர்ந்த பல்வேறு சின்னங்களில் போட்டி போட்டால் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படின்னு இன்னொரு கருத்தையும் சொன்னாங்க அவங்க. ஸோ 59 தொகுதியில் நீங்கள் வித்தியாசமான சின்னங்களில் தினகரன் வந்து அவருக்குள்ள தன்னம்பிக்கை காரணமாக வந்து எங்களுக்கு எந்த சின்னமும் கிடைக்காட்டி பரவாயில்ல, சுயேட்சை சின்னத்தில் கூட நாங்கள் போட்டி போட ரெடியாக இருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போவோம். ஒரு பாராளுமன்ற தொகுதியில் வந்து சுற்றி கிடச்சிது, அதே பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் வேற ஒரு டிவி ஆண்டனா கிடச்சி வச்சுக்கோங்க,
அது வந்து நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது, நாங்கள் கொண்டு போய் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறது ஒரு அரசியல் தலைவருக்குள்ள ஒரு அந்த ஒரு இது பொறுப்பு அல்லது ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு விஷயம். ஆனால் நடைமுறை சிக்கல்கள் பலது இருக்குது. அதில் ஒரு சின்ன வெவ்வேறு சின்னங்களை வந்து நீங்கள் 59 தொகுதியில் வெவ்வேறு சின்னங்களை கொண்டு போகிறதுல நடைமுறை சிக்கல் இருக்குது. மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் குழப்பம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து சின்னத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும். அப்புறம் சிறிய குழப்பம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரே பாராளுமன்ற தொகுதியில் சட்டமன்ற இடைத்தேர்தலும் வருது. ஸோ தினகரனோட வேட்பாளர் யாருன்னு பார்த்து கரெக்டாக போடணும். இதில் சின்ன குழப்பங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் ஒரு அரசியல் தலைவர்ன்ற முறையில் தினகரன் வந்து எது கொடுத்தாலும் பரவாயில்லன்ற லெவலில் ஒரு தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சூழலில் தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் பேரில் நீங்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து பொதுவான சின்னம் ஒதுக்கல. இதை கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றம் பொதுவான சின்னம் கொடுக்கறது தான் நல்லது, ஒரு அரசியல் தீர்க்கமான பார்வையாக கூட நினச்சி நல்லதாக செய்திருந்தாலும் கூட குக்கர் சின்னம் பொதுவான சின்னத்தில் இருக்கும்போது அதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுதான் நான் அந்த பாயிண்ட் தான் சொல்ல வந்தேன். அதாவது ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் வந்து குக்கர் சின்னத்தை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு பதிவு பெற்ற இயக்கம் கிடையாது, அதனால் அவர் பொது சின்னங்களில் ஒன்று அவர் கேட்டால் கூட அவருக்கு நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்றத இது பண்ணாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, அவருக்கு ஒரு பொது சின்னத்தில் ஒன்று ஒதுக்குங்க சொல்கிறாங்க. பொது சின்னத்தில் ஒன்றா வந்து குக்கர் இருக்கும்பொழுது அதையே ஒதுக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வருது. இந்த விஷயங்கள் சுப்ரீம் கோர்ட் நடக்கும்பொழுது இந்த வழக்குக்கு சற்றும் தொடர்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக சார்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் குக்கர் சின்னத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. தினகரனுக்கு குக்கர் சின்னம் ஒதுக்கக்கூடாதுன்ட்டு. அவங்களுக்கு இரட்டை இலை கிடைத்து விட்டது, அவங்களுக்கு கட்சி அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க வந்து இப்போ அதுக்கான உரிமையை அவங்க வச்சுருக்காங்க. அதை சரி அவங்க வந்து அவங்களுடைய வேலையை பார்த்துன்னு போகிறதுக்கு பதிலாக இல்லை நாங்கள் மூல வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதுலேருந்து வந்துருக்கிற கிளை வழக்காக இருக்கிறதுனால நாங்களும் வந்து இதில் ஆஜராகி எங்களுடைய கருத்தை சொல்லுவோம், நீங்கள் குக்கரை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இல்லை, அதில் ஒரு கருத்து தான். இப்போ இரட்டை இலைக்கு டிடிவி தினகரன் தரப்பில் வந்து போய் போராடுறது ஒரு பக்கம், ஆனால் குக்கரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க தரப்பு என்ன நியாயம் இருக்கிறது? அதுதான் அவங்க வைக்கிற விஷயங்கள் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு தனி இயக்கமாக போயிட்டு பதிவு பண்ணி எந்த சின்னத்தை வேணால் வாங்கிக்கோங்க, ஆனால் இன்னும் நீங்கள் அதிமுகன்னு உங்களை கிளைம் பண்ணிக்கிற நீங்கள் வந்து நீங்கள் அப்படி கிளைம் பண்ணிருக்கிற லெவலில் வந்து மூல வழக்கு இன்னும் பெண்டிங்காக இருக்கிறதுனால அந்த உரிமை கோரும் அந்த வழக்கு இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனல் டிசிஷன் வராதனால நாங்கள் இந்த சின்ன வழக்குலையும் எங்களை இணைச்சிட்டு உங்களுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, எப்படியாவது தினகரன் அவர்களை வந்து எலெக்ஷன் கமிஷனில் அமமுகவை பதிவு பண்ண வச்சு அவரை வந்து இந்த அதிமுகவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒதுக்கி விடணுன்ற அந்த யுக்தியில் வந்து அவங்க போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு விசாரணை போது ஒரு கட்டத்தில் நீங்கள் பதிவு பண்ணால் என்னன்ற கேட்ட லெவலில் கூட நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப சட்டச்சிக்கல் போயிட்டு இருக்கும்பொழுது பொதுவான ஒரு சின்னம் வந்து குக்கரும் பொதுவான சின்னங்களில் ஒன்றா இருக்கும்போது ஏன் நீங்கள் ஒதுக்கக்கூடாது தினகரனுக்கு அதன்ற ஒரு முக்கியமான கேள்வி ரைஸ் ஆகுது. நீங்கள் இன்றைக்கி வந்து பரிசு போட்டி ஒதுக்கியிருக்கீங்க, ஓகே, அவர் வந்து அந்த சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போவார். ஆனால் நீங்கள் ஏன் அப்படின்னா அது எலெக்ஷன் கமிஷனோட ஈகோ. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு தனி என்டைட்டியாக இருக்குது, அரசியல் ரீதியான ஒரு தனி அமைப்பு. அது உச்சநீதிமன்றம் அது ஒரு அமைப்பு, தனி டெமோக்ரஸியில் அது ஒரு முக்கியமான அமைப்பு. ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று அவங்களுடைய அரசியல் அதிகாரங்களில் தலையிடக்கூடாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு சில விஷயங்கள் டைரக்ட் பண்ணலாம், உத்தரவு போட முடியாது. எலெக்ஷன் கமிஷன் அவங்க தனி என்டைட்டியாக இருக்கிறதுனால உத்தரவு போட முடியாதுன்றதுனால அவங்க வந்து ஒரு ஆலோசனையாக ஒரு பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரிசீலனை நீங்கள் பண்ணினாங்க. ஏன் ரொம்ப என்னென்னா, நீங்கள் குக்கர் பர்டிகுலராக கேட்கும்போது பொது சின்னங்களில் ஒன்றா இருக்கிற குக்கரை வந்து நான் கொடுக்க முடியாதுன்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க எலெக்ஷன் கமிஷன். ஸோ மறுபடியும் இவங்க கேட்ட மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வந்து ஏதோ தாங்கள் ஒரு தனி அமைப்பாக இருக்கிறதுனால தங்களுடைய அதிகாரத்தில் யாரும் தலையிடக்கூடாதுன்ற அந்த ஈகோ வந்து அங்கே இருக்குது. ஈகோவா இல்லை யாராவது கொடுத்த ப்ரெஷரா, ரெண்டு விஷயம் பார்க்கலாம். அது வந்து தேர்தல் கமிஷன் வந்து ரொம்ப சுத்த சுயம் பிரகாசமாக அது ஒரு புனிதமான பசுலாம் நினைக்க வேண்டாம் நம்ம. அதுலேயும் இப்போ வந்து வர பார்த்தீங்கன்னா பலவிதமான சந்தேகத்துக்கிடமான முடிவுகள்லாம் வரதான் செய்யுது நம்ம. ஸோ அதனால் வந்து இந்த வழக்குகள்லேயே பார்த்தீங்கன்னா கூட வந்திருக்கு. அதனால் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2017 ஏப்ரல் மாதம் இபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் கட்சியில் ஒன்றா இருந்தாங்க, ஒரே கட்சியில் இருந்தாங்க. அதிமுக ஓபிஎஸ் பிளவுபட்டு இருந்தார். ஆமாம், அப்போது ஆர்கே நகர் எலெக்ஷன் நடக்கிறதா இருந்தது. அந்த சமயத்தில் நீங்கள் சின்னங்கள் ஒதுக்கும்போது இந்த தேர்தல் கமிஷன் நடந்து கொண்ட முறை சரிதானா? ஏன்னா சாதிக் அலி கேஸ் படி பார்த்தீங்கன்னா அந்த சின்னமும் கட்சியும் யார்கிட்ட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கட்சி நிர்வாகிகள் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தரப்பில் தான் இது போய் சேரணும் சின்னமும் அப்படின்னு. அப்போ அந்த சமயத்தில் வந்து இபிஎஸ் தினகரன் அவர்கள்ட்ட தான் வந்து கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் கட்சி நிர்வாகிகளும் பெரும்பாலும் அவங்ககிட்ட தான் இருந்தீங்க, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஆட்சி நடந்தது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ரெண்டு பிரிவாக கருதி ரெண்டு பேருக்கு சுயேட்சை சின்னத்தை ஒதுக்கி நீங்கள் அந்த சமயத்தில் எப்போது அந்த ஏப்ரல் 2017 ஏப்ரல் போது
2 பேருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போ ரெட்டையில நீங்கள் வந்து இபிஎஸ் தினகரன் தரப்புக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். அந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்காத இதை 2 பிரிவாக கருதி நீங்கள் ரெட்டையிலையை முடக்கி சுயேட்சை சின்னங்களை கொடுத்தீங்க நீங்கள். அப்போது உங்கள் பாரபட்சமான உங்கள் நடவடிக்கை தானே அது. நீங்கள் அது மட்டும் இல்லை, அப்புறம் ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இரட்டை இலை அந்த சூழலில் தேர்தல் ஆணையத்தை அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு ஓபிஎஸ் பவராக இருந்திருக்கிறாரா என்ன? நிச்சயமாக அது பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் அதை தான் தெளிவுபடுத்துது நமக்கு. பின்னாடி வந்து என்னை வந்து பிரதமர் சொல்லி தான் நான் வந்து கட்சியில் இபிஎஸோடு இணைஞ்சேன், பிரதமர் சொல்லி தான் நான் துணை பிரதமர் ஆனேன்னு ஓபிஎஸ் சொல்லும்பொழுது இதற்கான ஏற்பாடுகள் முன்னாடியே வந்து ஒரு வெளிப்புற அழுத்தம் வந்து அதிமுகக்குள்ளே இருந்திருக்கு நமக்கு தெரியுது, வெளியிலேருந்து ஒரு அழுத்தம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்பொழுது தான் தேர்தல் கமிஷன் நடந்து கொண்ட முறை சரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினகரன் வந்து வெளியில் வந்ததுக்கு பிறகு செப்டம்பரில் வந்து இந்த இபிஎஸும் ஓபிஎஸும் பொதுக்குழு கூட்டுறாங்க. அந்த பொதுக்குழு கூட்டி அந்த தீர்மானங்களை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்ச பிறகு அவர்கள் வந்து இவர்களை வந்து ஒரு அதிமுகவை அங்கீகரித்து ரெட்டையிலையை கொடுக்குறாங்க, கட்சியை கொடுக்குறாங்க. கொடுத்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணி நாளைக்கு உடனடியாக ஆர்கே நகர் பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணாங்க, தள்ளி வைக்கப்பட்ட ஆர்கே நகர் பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இதோட நோக்கம் என்ன? ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கட்டத்திலையும் பார்க்கும்பொழுது எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படுறதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம அவர்களுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் வெளியிலேருந்து அப்ளை ஆகுது. அந்த ப்ரெஷர் அப்ளை ஆனதன் காரணமாகத்தான் ப்ரெஷர் குக்கரை கொடுக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுக்கிறாங்க. அதாவது ப்ரெஷர் குக்கரை கொடுத்துட்டா தினகரன் வந்து அதிமுகவோட அதிகமான அளவில் வின் பண்ணுவார், அவருக்கு அது வந்து ஒரு வாய்ப்பான சின்னமாக ஒரு வெற்றி சின்னமாக அமைந்துவிடும் அப்படின்ற ஒரு இயல்பான ஒரு பயம் வந்து அவங்க அதிமுக இருக்கோன்னு தெரியல எனக்கு. அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் கொடுத்த ப்ரெஷர் தான் ப்ரெஷர் குக்கர் கிடைக்காத காரணம் அப்படிங்கிற. ஏன்னா இப்போ இவருக்கு ஒரு சங்கடங்கள் வந்ததுன்னா அது யாருக்கு லாபம்? அதிமுகவுக்கு தான் லாபம். அப்போ இவருக்கு சங்கடங்கள் ஏற்படுதுன்னா அதிமுகவுக்கு லாபம்னா சங்கடங்கள் கொடுக்கறது யாரு? அவங்களா தானே இருக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் அந்த இதை பாருங்கள், அந்த பார்வை எப்படி வச்சிங்கன்னு தெரியும். தினகரனுக்கு ஒரு பிரச்சனைகள் வரணும், அவர் பிரச்சனைகள் வரதுனால அவர் சங்கடப்பட்டால் அவருக்கு ஒரு பின்னடைவு வரும்னா இதனால் மகிழ்ச்சி அடைவர்கள் யார்? அதிமுகவில் இருக்கிற இபிஎஸ் ஓபிஎஸ். அப்போ இவருக்கு ஏன் சங்கடம் ஏற்படுது? அவர்களுக்கு மகிழ்ச்சி வரணும்னா சங்கடம் ஏற்படுதுன்னா அந்த சங்கடம் அவர்களால் தான் ஏற்படுகிறது நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இப்படி பார்க்கலாம். இவ்வளவு சங்கடங்கள் கொடுத்த பிறகும் மக்கள் மத்தியிலே டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன மாதிரியான செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அதை வந்து இந்த எலெக்ஷன்ஸ் ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த நான் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு ஆர்கே நகர் எலெக்ஷனை வந்து ஒரு ஐசோலேட்டடாக தனி சம்பவமாக நம்ம எடுத்துகிட்டு பார்க்கலாம், மொத்தமாகவும் பார்க்கலாம். ஆக்சுவலாக தனி சம்பவமாக எடுத்துகிட்டே பார்க்கலாமே. இந்த தேர்தலை வந்து ஒரு வெற்றியோடு அணுகிறவர் வந்து தினகரன் தான். தனக்கு பின்னால் தன் கைவசம் ஒரு வெற்றியை வைத்துக்கொண்டு இந்த நம்பிக்கையோடு இந்த தேர்தல்களை அணுகுபவர் தினகரன். இந்த தேர்தலுக்கு பின்னாடி அதிமுக என்ற கட்சி எந்த வடிவம் பெறும், எதிர்காலத்தில் இந்த ஆட்சி எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகும் அல்லது எந்த முறையில் கண்டினியூ ஆகும், அந்த மாதிரி பல கேள்வியெலாம் வந்து வரப்போகிறது இந்த தேர்தலுக்கு அப்புறம். அது என்ன மாதிரியான முடிவுகள் வரும்னு மக்கள் கையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அதிமுகவை பொறுத்த மட்டும் தினகரன் ஒரு வெற்றியோடு இந்த தேர்தல் அணுகிற மாதிரி திமுகவோ அல்லது அதிமுகவோ இந்த தேர்தல் ஒரு வெற்றியோடு இதை அணுகலை. ஆர்கே நகரில் வந்து திமுக வந்து டெபாசிட் இழந்தது, அதிமுக ரெட்டையிலையை வைத்துமே தோற்றது. ஸோ இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு தோல்வியோடு தான் இந்த எந்த மக்களோட அங்கீகாரம் அவங்க இதுவரையும் பெறவே இல்லை. நீங்கள் கடந்த 2 வருஷத்தில் இபிஎஸும் ஓபிஎஸும் மக்களோட அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்களா? அவர்களை வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து இபிஎஸ் முதல்வராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சென்ற பிறகு இதுவரை மக்களுடைய அங்கீகாரத்தை இபிஎஸ் பெற்றிருக்கிறாரா? மக்களுடைய அங்கீகாரத்தை இபிஎஸும் ஓபிஎஸும் பெற்றிருக்கிறாரா? அவர்களுக்கு தான் முதல் பொது தேர்தல். ஸோ மக்களுடைய அங்கீகாரத்தை பெறணும். பட் ஒரு தோல்வியோடு அவங்க இதை அணுகுறாங்க, ஒரு தோல்வி அவங்க பின்னாடி இருக்குது. ஸோ இதில் வந்து வெற்றியை காண்பிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. ஸ்டாலினை பொறுத்த மட்டும் அவர் வந்து தலைவரான பிறகு சந்திக்கிற முதல் தேர்தல் ஆர்கே நகரில் டெபாசிட் போச்சு. ஒரு பெரிய கட்சிக்கு டெபாசிட் போனது நிச்சயமாக வந்து அந்த கட்சிக்கு ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில் வந்து ஒரு பின்னடைவு தான் அது. ஸோ அதை மாற்றி வந்து நான் தலைவரான பிறகு வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது தினகரன் வந்து ஸ்லைட்லி வந்து ஒரு வெற்றியோட இந்த தேர்தல் அணுகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதிமுகவில் கீழ்மட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள், முக்கியமாக பிரமுகர்கள் வந்து அதிகாரத்தில் இபிஎஸும் ஓபிஎஸும் இருக்கிறதுனால அந்த இடைநிலை பிரமுகர்கள்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த அதிகாரம் இருக்கிற பக்கம் இருக்கலாமே தவிர அடிமட்ட தொண்டர்கள் இந்த கட்சி வந்து 100 வருஷ காலம் இருக்கணும்னு ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க இல்லையா? அந்த 100 வருஷ காலம் எப்படி இருக்கும்? அதுக்கு இரட்டை தலைமை சரிதானா, இல்லை ஒரு உறுதியான ஒற்றை தலைமை தேவையா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கிற தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்கன்றது இந்த எலெக்ஷனில் தெரியும். அதே மாதிரி அதிமுகவை இதுவரை ஆதரித்து வந்த நடுநிலையான மக்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் யாரை அதிமுகவின் வாரிசாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதோ தெரிய வரும் இதில். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். அதுதான் வந்து ஸோ இந்த விஷயத்தில் இந்த தேர்தலில் தினகரனுக்கு கொடுக்கக்கூடிய பின்னடைவு காரணமாக அவரை பல சங்கடங்களுக்கு உள்ளாக்கலாம் என்பது ஒரு தரப்பு, அதிமுக தரப்பு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக வந்து எலெக்ஷன் கமிஷன் பல விதங்களில் செயல்படுன்னு தான் ஒரு 2 எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் சொன்னேன். நல்லது, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போது பரிசு பெட்டி சின்னம் இப்போ தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சின்னம் இருக்கிற அந்த குறைந்த கால இடைவெளியில் மக்கள் மத்தியில் எப்படி சென்றடையும்னு நினைக்கிறீங்க?
இல்லை, இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப சுலபமாக கொண்டு போக முடியும் என்ன கேட்டால். அதாவது இதில் இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த மாதிரியான மீடியா வீச்சுக்கள் இல்லாத காலத்திலேயே தமாக போன்ற கட்சிகள் ஆரம்பித்த உடனேயே வந்து சைக்கிள் சின்னத்தை கொண்டு போனாங்க பார்த்தோம். என்டி ராமராவ் கட்சி ஆரம்பித்த போது அதே சைக்கிள் சின்னத்தில் தெலுங்கு தேசம் கொண்டு போனதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து காலங்கள் மாறிடுது. ஈஸியாக ஒவ்வொருத்தர் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இந்தியாவில் 43 கோடி பேர் மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு சுலபமாக தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து 3 கோடி பேர் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்கன்னு ஒரு கணக்கு சொல்கிறது அது எவ்வளோ தூரம் சரின்னு தெரியாது. ஸோ ஈஸியாக சுலபமாக இந்த பரிசு பெட்டி சின்னத்தை வந்து கண்டிப்பாக கொண்டு போக முடியும். அதில் எந்த விதமான சந்தேகம். சமூக ஊடகங்கள் மட்டுமே கிராமங்கள் வரைக்கும் ஈஸியாக கொண்டு போயிடும். கண்டிப்பாக ஈஸியாக கொண்டு போயிடும், ரொம்ப சுலபமாக கொண்டு போயிடும். ஏன்னா இன்றைக்கி கிராமங்களில் இருக்கவங்க கூட ஸ்மார்ட் ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரெண்டாவது வந்து தொலைக்காட்சிகள்லாம் வந்து இன்றைக்கி எல்லாருமே குக்கிராமத்தில் கூட ரீச் ஆகல. இளைய தலைமுறையின் மத்தியில் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இதெல்லாம் சொல்கிறீங்க. இளைய தலைமுறையின் மத்தியில் முதியவர்களுக்கெல்லாம் எப்படி கொண்டு போய் தொலைக்காட்சியெலாம் இருக்குது இல்லையா, அதன் மூலமாக கொண்டு போகலாம். அப்புறம் வந்து வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 15 நாள்ன்றது ரொம்ப அதிகமான காலகட்டம். ஈஸியாக ரொம்ப சுலபமாக பரிசு பெட்டியை கொண்டு போக முடியும். முன்பு இருந்ததை விட ரொம்ப அட்வான்டேஜான ஒரு மீடியா வீச்சு இப்போ இருக்கிறதுனால ரொம்ப சுலபமாக கொண்டு போக முடியும்ன்றது தான் உண்மையான நிலைமை. அது வந்து எந்த விதமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயமும் கிடையாது. மக்கள்கிட்ட வந்து இன்னும் நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு போய் பாருங்கள், பரிசு பெட்டியை வந்து டெஃபினட்டாக கிராம அளவில் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க எல்லோரும். நல்லது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசும்போது சில வார்த்தைகள் விட்டதுனால அதனுடைய விளக்கம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குற்ற பரம்பரை என நான் குறிப்பிட்டது தமிழகத்தை ஆண்ட திமுக ஊழல் குடும்பத்தை தான், எந்த சமூகத்தையும் அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தமிழிசை வந்து அந்த பேசும்போது அந்த ஒரு சந்தம் வரணுன்றதுக்காக ஏதாவது ஒன்று பேசிடுறாங்க அவங்க. ஆக்சுவலாக வந்து அதான் நான் கற்ற பரம்பரையை சேர்ந்த பெண்மணி, குற்ற பரம்பரையை சேர்ந்தவங்க இல்லை. அவங்க எப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் மோடி வேண்டும் மோடி அது மாதிரி அதாவது அந்த சொற்றொடர் வந்து ஒரு காட்சியாக இருக்கணுன்றதுக்காக அவங்க வந்து அந்த சந்தங்கள் சரியாக வரணுன்றதுக்காக அது பேசுகிறாங்க. அவங்க ஒரு பேச்சாளர்ன்ற அளவு சரிதான். பட் ஆனால் பேசப்படுற பொருள் இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா. நீங்கள் கற்ற பரம்பரை தான் கரெக்டு. நீங்கள் கற்ற பரம்பரையாக இருக்கிற நீங்கள் தமிழ்நாட்டோட சமூக பின்னணி தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்களே, அரசியலில் இருக்கீங்களே ஒரு தலைவராக, தமிழ்நாட்டோட அரசியல் சமூக பின்னணி தெரிய வேண்டாமா? குற்ற பரம்பரைனா என்ன, அது எப்படி வந்தது, எவ்வளோ ஒரு அவமானப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சமூகம், பல சமூகங்கள் வந்து 1911 பிரிட்டிஷ் காலத்தில் எவ்வளோ அவமானப்பட்டு கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்னு கொண்டாந்து எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க அந்த சமூக மக்கள். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த மதுரை போன்ற ஏரியாக்களில் நாட் ஒன்லி வந்து முக்குலத்தோர் சமூகம் மட்டுமல்ல, அதில் பிரமலை கல்லர் மட்டுமல்ல, பல்வேறு சமூகத்தினர் உட்சமூகங்கள் பலர் பேர் எவ்வளோ பெரிய அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தூங்கணும், நீங்கள் வெளியூர் போனால் சொல்லிட்டு போனோம், வெளியூர் போனால் சீட்டு வாங்கிட்டு போனோன்னு அவர்கள் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார்கள். அவங்க அந்த சமூகம் எவ்வளோ அவமானப்படுத்துது. அதை எதிர்த்து பெருங்காமநல்லூர்ன்ற இடத்துல நடந்த போராட்டத்தில் 17 பேர் இறந்து போனாங்க. பெருங்காமநல்லூர்ன்ற இடத்துல இந்த பரம்பரை 1911 கொண்டு வந்த அந்த குற்ற பரம்பரை, இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதை எடுக்கணுன்றதுக்காக ஒரு சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளிகள்னு நீங்கள் முத்திரை குத்தி நீங்கள் வந்து ஒரு பிரிட்டிஷ்காரனை அவமானப்படுத்தினான் அந்த சமூகத்தை. அதை வந்து எடுக்கிறதுக்காக பசும்பொன் தேவர் அவர்கள் வந்து எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு ஒரு சமூகத்தோட தொடர்பு கொண்ட ஒரு விஷயம், அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் ரொம்ப உங்களுடைய ரைமிங்காக நீங்கள் வந்து கற்ற பரம்பரை குற்ற பரம்பரைன்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினது சரியில்லை. அதை உணர்ந்து தான் உடனே ட்விட்டர்லேருந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து அது நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஏதோ வந்து எதிர்கட்சிகளை தாக்கணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி ரைமிங்கோடு வரணுன்றதுக்காக பேசுகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டு நீங்கள் பேசுகிறதுல உண்மையான பொருள் வந்து என்னென்னு உணர்ந்து பேசுங்க. அட்லீஸ்ட்டு ஏதோ ரைமிங்காக பேசணுன்ட்டு நீங்கள் ஏதோ இஷ்டத்துக்கு பேசுனீங்கன்னா அது வந்து சில போது உங்களை வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாக்கிடுன்றதான். அந்த நிலைமை தான் நம்ம இதில் பார்த்தோம் நம்ம. அதனால் தமிழிசை வந்து தன்னுடைய வார்த்தைகளில் வந்து இனிமேல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு இனத்தோட தன்மானம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ஒரு அவங்கள வந்து எவ்வளவு தூரம் வந்து அவமானப்படுத்தப்பட்டார்கள், எவ்வளவு தூரம் ஒரு குற்ற பரம்பரையாக கருதப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டார்கள், அதிலிருந்து எப்படி மீண்டு வெளியில் வந்தார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட தென்பகுதியில் ஒரு முக்கியமான வரலாற்று விஷயங்கள். அதெல்லாம் அப்போ அந்த வரலாறு தெரியாமல் தான் தமிழிசை பேசிட்டாங்க தெரியல. அதாவது அவங்க வரலாறு தெரியாத பேசினாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளவு பெரிய கட்சியில் ஒரு மாநில தலைவராக உயர்ந்திருக்கிற ஒருத்தருக்கு வந்து இந்த சமூக பின்னணி தெரியாமல் இருக்குமான்னு தெரியல. சேர்ந்தவர்கள் தானே அவரும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் சார்ந்திருக்க இனமே பலவிதமான அவமானங்களுக்கு உட்பட்டு அதிலிருந்து மீண்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான தென்பகுதி மக்களுக்கு பலவிதமான சமூக அவமானங்கள் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு ஆட்சியாளர்களால். அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு தலைவர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இனக்குழுக்களோட பின்னணி என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க, எப்படிப்பட்ட சமூக நீதி அவர்களுக்கு மறுக்கப்பட்டு வந்தது, அதுங்க எப்படி வந்திருக்காங்க, பல விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால்
வந்து ஒரு தலைவர் வரணுமே தவிர ஏதோ நான் ரைமிங்காக பேசுகிறேன்றதுக்காக வந்து பேசக்கூடாது ஆக்சுவலாக வந்து. ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிறது, நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் எதை வேணால் பேசுங்க, ரைமிங்காக பேசுங்க, பட் விஷயத்தோட பொருள் உணர்ந்து பேசுங்க. ஏன்னா ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருக்கீங்க நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து அதெல்லாம் வந்து கணக்கெடுத்துக்கப்படும் அது. ஸோ அதுலேருந்து நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் இந்த விஷயம் உங்களுக்கு சுட்டி காட்டுற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். நல்லது. அடுத்த செய்தியை பார்க்கலாம். டெல்லியில் ராகுல் காந்தியுடன் சத்ருகன் சின்ஹா சந்தித்திருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்க போகிறதா அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையில்? கண்டிப்பாக சில வருட காலமாகவே வந்து சத்ருகன் சின்ஹாவுக்கும் பாஜக தலைமைக்கும் வந்து ஒரு உறவு வந்து ஒரு கசப்பாகவே இருந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். பல நடவடிக்கைகளை விமர்சித்து சத்ருகன் சின்ஹா ட்விட்டர்லாம் போடுறத பார்க்குறோம். இதனால் வந்து அவருக்கு வந்து இந்த எலெக்ஷன்ஸில் வந்து சீட்டு கொடுப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருந்தது. அதை எதிர்பார்த்தபடியே அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கலன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம ஆக்சுவலாக வந்து அப்படி இருக்கும்போது அவர் பாட்னா சாஹிப்ன்ற அந்த தொகுதி, பாட்னாவில் இருக்கிற தொகுதியிலேருந்து 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த ஒரு சீட்டு கிடைக்கல அவருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் எலெக்ஷன்ஸில் நிற்கணும்னா ஆப்ஷன்ஸ் வந்து குவைட்டாக பார்த்தீங்கன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் சேர்றதான அந்த அடிப்படையில் வந்து அவர் காங்கிரஸில் ராகுல் காந்தி போய் பார்த்துருக்காரு. நிச்சயமாக இது வந்து பீகாரில் வந்து அவர் காங்கிரஸில் அவர் இணைந்தார்னா, பீகாரில் வந்து ஏற்கனவே தேஜஸ்வரி லல்லு பிரசாதோட ராஷ்ட்ரிய ஜனதாதளோட காங்கிரஸ் கூட்டணியில் அங்கே இருக்குது. ஸோ சத்ருகன் சின்ஹாவும் இணையும் போது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பிரச்சார வீச்சு நல்ல பலமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர்களுக்கான செல்வாக்கு ஆதரவு தளம் அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால் சத்ருகன் சின்ஹா வந்து நீங்கள் அந்த மண்ணின் மைந்தராக இருக்கிறதுனால ஒரு காங்கிரஸுக்கு வந்து பீகாரில் வந்து அதை வளர்த்து எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல உதவியாக இருப்பார்ன்றது என்னோட அபிப்பிராயம். அதே போல் அத்வானி ஜோஷியை தொடர்ந்து சபாநாயகர் சுமித்ரா மகாஜனுக்கும் சீட்டு கொடுக்கல. இதோட தொடர்ச்சி என்னென்னா, புல்வாமா சம்பவத்திற்கு முன்னாடி வரைக்கும் முதியவர்களை ஒதுக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தி பாஜகவில் இல்லை. ஆனால் புல்வாமா சம்பவத்திற்கு பிறகு பாஜகவினுடைய மெருகு ஏறி இருக்கிறதா பாஜக நினைத்திருப்பதாக ஒரு செய்தி. அதைத் தொடர்ந்து 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள் முழுவதுமாக ஓரம் கட்டப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த விஐபிக்கள், பாஜக இருக்கிற விஐபிக்கள் மட்டும்தான் நமக்கு தெரியுது. இது மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து வயசானவங்களை வந்து அவங்க ஒதுக்கியிருக்காங்க. ஒரு மூத்தவர்களை ஒதுக்கிட்டு இளையவர் 75 வயசுன்றதே கொஞ்சம் அதிகபட்சமான வயசு. அவங்க ஒரு கட் ஆஃப் டேட் வச்சுருக்காங்க அதுக்கு. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த மாதிரி தலைவர்கள், முக்கியமான தலைவர்களுக்கு அவங்க வந்து சீட்டு மறுக்கும்போது பார்ட்டியிலேருந்து முறையாக அவங்கள அணுகி வந்து சொல்லணும், இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் நாங்கள் எடுத்திருக்கோம், ஒரு பாலிசி ஸ்டாண்ட் எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் அத்வானிக்கோ முரளி மனோகர் ஜோஷிக்கோ சொல்லாமல் நீங்கள் போட்டி போட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான உள்ளூர் ஆட்களை வச்சு சொல்கிறதெல்லாம் ஒரு முறையாக வந்து சீனியர் தலைவர்கள் அவர்கள் இவ்வளோ வருஷ காலம் கட்சியை வளர்த்துருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் ஒரு முறையாக போய் சொல்லி நீங்கள் வந்து ஓய்வு பெறுது உங்களுக்கு நல்லது, கட்சி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லி அவங்கள தயார்படுத்திட்டு நீங்கள் வெளியில் அமிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு திடுதுப்புன்னு உங்களுக்கு சீட்டு மறுக்கிறதுன் மூலமாக நீங்கள் வந்து அதை அவங்களுக்கு கொஞ்சம் அவங்கள வந்து அவமானப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி அத்வானி போட்ட அடித்தளத்தில் தான் இன்றைக்கி மோடியோட செல்வாக்கு வளர்ந்துருக்கு. மோடிக்கு வந்து தனிப்பட்ட செல்வாக்குன்னு இப்போ அவர் அந்த 2013-14 வந்து ஏற்கனவே அத்வானி அவர்களால் போட்ட அடித்தளம் காரணமாகத்தான் அது அதுக்கு மேலே ஒரு பில்டிங் கட்டினாரே தவிர அதற்கான மரியாதையும் வெகுமதியும் அது மோடி அத்வானிக்கு கொடுத்துருக்கிறாரா? மோடி அது மாதிரி கொடுத்தா மாதிரி தெரியல. ஏன்னா பல காலகட்டங்களில் பார்க்கும்பொழுது அத்வானியை வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் 2014 அப்புறம் நடந்த காலகட்டத்தில் அவருக்கு உரிய மரியாதையெல்லாம் கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியல. அது வந்து அவங்க பாஜகவில் இருக்கிற உட்கட்சி விஷயங்கள். ஆனால் இப்போ இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சீட்டு கொடுக்கலன்னா முறைப்படி அவங்ககிட்ட போய் சொல்லிவிட்டு, ஒரு காலத்தில் தலைவராக இருந்தவர்கள், கட்சியை வளர்த்தவர்கள் போது அவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லிவிட்டு இது மாதிரியான ஒரு முடிவு நாங்கள் எடுத்திருக்கோம் சொல்லிட்டு பண்ணுறது வேறு விஷயம். நீங்கள் பாட்டுக்கு அமித்ஷாவை வந்து காந்தி நகரில் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவீங்க, அப்புறம் கான்பூரில் வந்து வேறு ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுவீங்க, ஜோஷி கொடுக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வெளில வந்து உங்கள் கட்சிக்கு கெட்ட பேரை உண்டாக்காது. உதாரணமாக பாஜகவில் இருக்கிற இன்னொரு தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க, மூத்த தலைவர்களுக்கே இந்த மாதிரியான ஒரு அவமானமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பார்ட்டி மேலே ஒரு கசப்புணர்வு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஆட்டோக்ராட்டாக சர்வாதிகாரத்தனமாக நாங்கள் எதை வேணால் பண்ணுவோம் நீங்கள் போனீங்கன்னா காலப்போக்கில் அதிருப்திகள் அதிகமாகும். அவ்வளோதான். நல்லது. நிகழ்ச்சி வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக பரிமாறிட்டதுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இன்றைய நாளிதழில் வெளியான செய்திகள் குறித்து பார்த்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.